கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் பேரழிவை ஏற்படுத்தின. தொடர் மழை காரணமாக முண்டக்கை, மேப்பாடி மற்றும் சூரல்மலை உள்ளிட்ட மலை கிராமங்கள் நிலச்சரிவில் சிக்கி மொத்தமாக உருக்குலைந்தன. அதிகாலை நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டனர். பெரும் நிலச்சரிவுகளால் அங்கிருந்த மலை கிராமங்கள் இருந்த தடமே தெரியாமல் அழிந்த நிலையில் இந்த பேரிடரில் சிக்கி 231 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட நாள் முதல் இன்று வரையிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இன்னமும் 118 பேரின் நிலை தெரியாததால் தேடுதல் பணி தொடர்கிறது. பலர் உறவுகளை இழந்த அதே நேரத்தில் காலம் முழுக்க உழைத்து சேர்த்து வைத்த பணம், நகை இவற்றோடு வீடுகளையும் பறிகொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பணம், நகை, ஆவணங்கள் உள்ளிட்ட உடைமைகளையும் தேடுதல் பணி தொடர்கிறது. அந்த வகையில் இன்று காலை வெள்ளாரமலை பள்ளியின் பின்புறம் நடத்தப்பட்ட சோதனையில் மண்ணுக்கடியில் இருந்து பிளாஸ்டிக் கவர் ஒன்று கிடைத்துள்ளது. அதனை பிரித்து பார்த்தபோது 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 5ம் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 7ம் இருந்துள்ளன. அதில் மொத்தமாக 4 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாக கூறிய மீட்புக் குழுவினர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பணத்தை வைத்து அதன் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவிக்கும் அதிகாரிகள் உரிமையாளரை கண்டறிந்து அவர்களிடம் பணத்தை ஒப்படைப்போம் என்றும் உறுதியளித்துள்ளனர். ഇല്ല